வணக்கம். சென்னை முடிச்சூர் வரதராஜபுரத்தைச் சேர்ந்த பரத் மற்றும் ஸ்ரீனு என்ற கானா பாடகர்கள் துக்க நிகழ்ச்சிக்கு ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு படப்பையில் நண்பர் வீட்டில் தங்கியிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கும்பல் இருவரையும் கொடூர ஆயுதங்களால் குத்தி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் இந்த காவல்துறை தற்போது சரியான மேய்ப்பன் இல்லாமல் சரிகட்டு ஓடுகிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளது. தமிழகத்தை ஆளும் பொய்க்கால் குதிரை அரசு 2 இளைஞர்களை வெட்டி கொண்டுள்ள போதை ஆசாமிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டம் ஒழுங்கை காக்க வலியுறுத்துகிறேன் என்று தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் தாவேக அரசை கடுமையாக சாடி இந்த அறிக்கையினை தற்பொழுது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருந்தாலுமே கூட தற்பொழுது இருக்கக்கூடிய காவல்துறையும் இந்த அரசும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பொய்க்கால் குதிரை அரசு 2 இளைஞர்களை வெட்டி கொண்டுள்ள போதை ஆசாமிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டம் ஒழுங்கை காக்க வலியுறுத்துகிறேன் என்று தற்பொழுது கண்டனத்தை தெரிவித்து அந்த இளைஞர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி இந்த அறிக்கையினை தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கிறார்.